மண்ணை மீட்பதற்காக தன்னுயிரை இழந்த மாவீரர்களை வணங்கி எனது உரையை துவங்க இருக்கிறேன். இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக எனது போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நடத்திட வருகை தந்திருக்கும் எங்கள் சோழமண்டலத்தின் ஆற்றல் மிகுந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் எனது போற்றுதலுக்குரிய ஐயா ஹிமாயின் கபீர் ஐயா அவர்களுக்கும், இந்த சோழமண்டலத்தை உருவாக்க மிக நல்ல முறையில் சீரிய முறையில் செயலாற்றிய எனது போற்றுதலுக்குரிய ஐயா மணிசெந்தில் ஐயா அவர்களுக்கும், மேலும் பல உண்மை கருத்துக்களை தமிழ் கருத்துக்களை வழங்கி இங்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் எனது மிகவும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கும், வீரத்தமிழர் முன்னணியின் மாநில செயலாளர் எனது போற்றுதலுக்குரிய ஐயா செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரைக்கலைஞர் ஐயா திருமுருகன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு, மற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த 2 நிமிடம் இந்த உரையை நான் நிகழ்த்த உங்களிடமிருந்து ஒரு அனுமதியை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மருத்துவர் பாரதி செல்வன் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியாத சில தகவல்களை பகிர வேண்டிதான் நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். மருத்துவர் பாரதி செல்வன் ஐயா அவர்களது தகப்பனார் இள ராமச்சந்திரன் என்பவர். அந்த இள ராமச்சந்திரன் என்பதை சுருக்கிதான் அவர்களுக்கு இளரா என்ற பெயரை வைத்தார்கள். எல்லோரும் பழகும் பொழுது அந்த பெயரை தான் அழைத்தார்கள். அவர் பொது உடைமை இயக்கத்திலே தங்களை முழுதுமாக அர்ப்பணித்து கொண்டு தனது சொத்துக்களை எல்லாம் விற்று முழு நேர அந்த மிராசுதார்கள், பெரிய பெரிய மிராசுதார்களுடைய அந்த அடக்குமுறையை எதிர்த்து, அந்த நிலச்சுவார்ந்தார்களின் அடக்குமுறையை எதிர்த்து தொழிலாளர்களுக்கு ஒரு உண்மையான ஊதியத்தை பெற்றுத்தரவும், அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரவும் பல இடங்களிலே அவர்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றினார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே கோட்டூர் பகுதிக்கு அவர்கள் 1952 கோட்டூர் தொகுதிக்கு சென்ற பொழுது, அந்த பகுதிக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு நிலச்சுவார்ந்தார்களுக்கு தொழிலாளர்களுக்கும் இடையிலான அந்த ஊதிய விகிதத்தை கலைந்து திரும்பிக் கொண்டிருந்த பொழுது திருத்திரமுண்டி சாலை இரட்டைப்புலி என்ற இடத்திலே அவர் மகிழுந்தானது வாடகை மகிழுந்தானது விபத்தாகி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்களில் அவர் உயிர் பிரிந்தது. அப்பொழுது தற்போது வேட்பாளராக இருக்கும் ஐயா மருத்துவர் அவர்கள் 2 வயது தான். அந்த எனது தாத்தாவும் இளரா அவர்கள் தான் எனது தாத்தா தான். அவர் இறக்கும் பொழுது 36 வயது தான். எனது பாட்டி, அவரது மனைவி இளரா அவர்களின் மனைவி எனது பாட்டி 28 வயது தான் அப்போது. அந்த சிறிய வயதிலும் தன் பிள்ளைகளை எனது மருத்துவரையாவின் மூத்த சகோதரர் எனது பெரிய மாமா மரியாதைக்குரிய ஐயா மோகன் ஐயா அவர்களையும் சீரிய முறையில் வளர்த்து இந்த அளவிற்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் எனது பாட்டியும் பட்டம்மாள் என்கின்ற மருத்துவரையாவின் அம்மாவும் அவர்கள்தான் காரணமாக அமைந்தார்கள். இந்த இடத்திலே 2 கருத்துக்களை நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அந்த நேரத்திலே மருத்துவர் ஐயா
மேற்படிப்பு அதாவது எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு எம்டி முடித்துவிட்டு மன்னார்குடியிலே தனி ஒரு பொதுமக்களுக்கான பிராக்டிஸ் என்று சொல்லப்படும் பொதுமக்களுக்கான கவனிப்பு அந்த மருத்துவ சேவை வழங்குவதற்கு மன்னார்குடி பழைய பேருந்து நிறுத்தத்து அருகே ஒரு கட்டிடத்தை பிடித்து அதில் அவர் பணிபுரிந்து மக்களுக்கு சேவையை ஆற்றும் பொழுது ஒரு 5 ரூபாய் தான் அவர் தொகையை வாங்கி கொள்வார். அந்த 5 ரூபாயும் யாரேனும் மிகுந்த கஷ்டத்தில் வந்து தலையிலே சீவாமல் மிகுந்த கஷ்டத்தில் வரும்பொழுது அதில் 2 ரூபாயை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து நீங்கள் நல்ல எண்ணெய் பூசிக்கொண்டு நன்றாக வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார். அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர் தான் தற்போதைய நமது வேட்பாளர் மருத்துவர் பாரதி செல்வன் இளரா பாரதி செல்வன் ஐயா அவர்கள். அவரும் எனது சொந்த தாய்மாமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இடத்திலே அவரை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று 2 கருத்துக்களை. அவர் மாநிலத்திலேயே 10ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே 2வது இடம் பிடித்தவர். மாநிலத்திலே 2வது இடம் 2 மதிப்பெண்களில் முதலிடத்தை தவறவிட்டு 2ஆம் இடத்திலே வந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு குறைவான சேவை மக்களுக்கு மிக குறைவான செலவில் மக்களுக்கான சேவையை அளித்து இன்று மன்னார்குடி பகுதியில் மட்டுமல்ல வேதாரண்யம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி எல்லா பகுதியிலிருந்தும் நோயாளிகள் அவருக்கு வருகிறார்கள். ஏனென்றால் அவருடைய சேவையை பாராட்டி அவர் எப்படி சிறந்த ஒரு நோய்க்கு மருந்து அளிப்பார் என்பதை அறிந்து கொண்ட மக்கள் அணி அணியாக வருகிறார்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் இளரா பாரதி செல்வன் ஐயா அவர்களுக்கு உங்களது வாக்குகளை அளித்து இந்த மண்ணை சட்டமன்ற தொகுதியிலே முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி வென்று வரலாற்று சாதனை புரிய வேண்டும். அது நமது போற்றுதலுக்கும் எனது போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய ஐயா செந்தமன் சீமான் ஐயா அவர்களை முதல்வராக அமர்த்த முதல் படியாக இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி இது வாய்ப்பை அளித்து அதனை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி கொண்டிருக்கிறேன். மற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எனது சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயரை சொல்ல வேண்டும் என்றால் சிரமம்தான் என்று நேரம் கடுமையாக குறைவாக கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்களை விட்டுவிட்டேன் என்று நினைக்க வேண்டாம். அவர்களுக்கும் என்னுடைய அந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் மேதகு பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.